நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மதுரை ஆதீனமாக இருந்த அருணகிரிநாதர் மறைவுக்கு பிறகு 293வது மதுரை ஆதீனமாக ஸ்ரீ ஹரிஹர ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நியமனம் செய்யப்பட்டு சைவ சமய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முன்னதாக ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் என்பவர் 292வது குருமகா சன்னிதானத்தால் தீட்சை பெற்று கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் மதுரை இளைய ஆதீனமாக சேவை செய்து வருகிறார். இதற்கிடையில் அருணகிரிநாதர் மறைவுக்கு பிறகு தற்போதுள்ள 293வது குருமகா சன்னிதானத்தின் கீழ் தம்பிரான் சாமியாக தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் கடந்த மே 2ஆம் தேதி சென்னை காட்டாங்குளத்தூரில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க மதுரை ஆதீனம் காரில் வந்தார். அப்போது உளுந்தூர்பேட்டை பகுதியில் தனது கார் மீது மற்றொரு காரை மோதி தன்னை கொலை செய்ய சிலர் முயன்றதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார். குறிப்பாக அவர்கள் தொப்பி அணிந்து தாடி வைத்திருந்தார்கள் என மதுரை ஆதீனம் தனது புகாரில் கூறியிருந்தார். ஆனால் விபத்து குறித்த சிசிடிவி காட்சியை போலீசார் வெளியிட்டு ஆதீனம் தரப்பினர் தவறான தகவல் வெளியிடுவதாக அறிக்கை வெளியிட்டனர். இதனால் மிகப்பெரிய சர்ச்சைகளில் சிக்கினார் மதுரை ஆதீனம். இதையடுத்து மதமோதலை தூண்டும் வகையில் பேசியதாக மதுரை ஆதீனம் மீது சென்னை சைபர் கிரைம் போலீசார் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பரபரப்பு சுவடு மறைவதற்குள்ளாக அடுத்த பிரச்சனை மதுரை ஆதீன மடத்தில் உருவாகியுள்ளது. அதாவது 293வது மதுரை ஆதீனம் தர்மபுர ஆதீனத்தின் கட்டளைக்கு எதிராக செயல்படுவதாக கூறி ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் என்கிற இளைய ஆதீனம் மதுரை முனிசாலை பகுதியில் உள்ள 292வது ஆதீன சமாதி முன்பு அமர்ந்து திடீரென போராட்டம் நடத்தினார். இது குறித்து தகவல் அறிந்த போலீசார் மதுரை ஆதீன மடத்துக்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தம்பிரான் ஸ்ரீமத் விஸ்வலிங்கத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனை அடுத்து போராட்டத்தை கைவிட்ட மதுரை இளைய ஆதீனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்த போலீசார் அவரை அழைத்து சென்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் 292வது குரு மகா சன்னிதானம் விருப்பப்படி தான் அடுத்த வாரிசாக வர வேண்டும். ஆனால் தற்போதுள்ள மதுரை ஆதீனம் தர்மபுர ஆதீனத்தின் கட்டளையை நிறைவேற்றாமல் வேறு ஒருவருக்கு பட்டம் சூட்ட திட்டமிட்டுள்ளார் என ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் கூறியுள்ளார். மேலும் எந்த ஒரு முடிவினை எடுப்பதாக இருந்தாலும் தர்மபுரம் ஆதீனத்தின் ஆலோசனைப்படி நடக்க வேண்டும் எனவும் 293வது குருமகா சன்னிதானம் தர்மபுரம் ஆதீனத்துடன் ஆலோசனை செய்து 292வது குருமகா சன்னிதானத்தின் விருப்பத்தை நிறைவேற்ற கோரி ஸ்ரீமத் விஸ்வலிங்க தம்பிரான் போராட்டத்தில் ஈடுபட்டதும் தெரியவந்துள்ளது. தர்மபுர ஆதீனத்தால் நியமிக்கப்பட்ட 293வது ஆதீனம் மீது இளைய ஆதீனம் வைத்துள்ள குற்றச்சாட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாமி வணக்கம் சாமி. மதுரை ஆதீன மண்டலத்தில் நேற்று நீங்கள் உண்ணாவிரதம் இருக்க போகிறதா சொன்னீங்க. அது காவல்துறை தடுத்தாங்க. என்ன நோக்கம், எதனால் உங்களுக்கு இந்த அளவுக்கு போராடுறது அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க? இப்போ மனு கொடுத்து கலெக்டரேட்டில் மனு கொடுத்துருக்கீங்க. என்ன நடந்தது? அதாவது 2018 நம்ம 292 சன்னிதானத்துக்கிட்ட தீட்சை வாங்கி நம்ம இங்கே தம்பிரான் சாமியாக இருக்கோம். பல சேவைகள் செஞ்சுருக்கோம். சன்னிதானத்துக்கு பிடித்த தம்பிரானாகவும் இருந்திருக்கோம். இந்த காலகட்டத்தில் நான் போய் 1 வருஷம் கழித்து இவரை திருவாவடுதுறை ஆதீனத்திலேருந்து இவரை கூட்டிகிட்டு வந்து பட்டம் கட்டி வச்சாங்க. அதுக்கும் நான் எந்த மறுப்பு சொல்லலை, அப்படியே கூட தான் இருந்தோம். 3 வருஷம் அவரும் இளவரசராக இருந்தாங்க. அவர் கஞ்சனூரில் கொண்டே அமைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, பதவி இல்லைனாலும் தம்பிரான் சாமி கூடயே இருக்காங்க, எங்கேயும் எதையுமே எதிர்பார்க்காம நான் சேவை செய்கிறேன் அப்படிங்கிறதுனால நிர்வாகம் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பூஜைகள் நான் போனதுலேருந்தே சன்னிதானம் என்ன பூஜை மடத்தில் செய்யணுமோ அந்த பூஜைகளும் நானே தான் செஞ்சுட்டு இருந்தேன். இளவரசு சாமிகள் அங்கே இருந்ததுனால நம்ம தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு காலகட்டத்தில் சன்னிதானம் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போய் 2021 ஆகஸ்ட் 13ஆம் தேதி மகா சமாதி அடைஞ்சாங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற சன்னிதானம் பதவிக்கு வந்தாங்க. இவர் கூடயும் 1 வருஷம் ட்ராவல் பண்ணோம். நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. ஒரு 6 மாதம் வரைக்கும் நல்லா இருந்தது.
அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க வேண்டாம், நீ வெளியே போ, உனக்கு நான் பட்டம் கட்டி வைக்க மாட்டேன், நீ வெளியே போயிடணும், இல்லைன்னா வெளியேறு, நான் கொஞ்ச நாள் கழிச்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால சரி, ஒரு வயதானவர் சன்னிதானம் நிம்மதி இல்லைன்னு சொல்கிறாங்க, நான் என்னால் இல்லைன்னு சொல்கிறாங்க, அதனால் வெளியிலேருந்து பணிகளை செய்வோம் அப்படிங்கிறதுனால நான் வெளியிலேருந்து ஒரு 3 வருஷமாக பணிகள் செஞ்சிட்ருக்கோம். இப்போ என்னென்னா வேறொரு நபரை பட்டத்துக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் நடக்குது. தருமபுரி ஆதீனத்திலேருந்து வெளியே வந்தவர் இப்போ வந்து மதுரையில் சன்னிதானத்துட்டு இருக்காங்க. அவரும் திருநெல்வேலிக்காரங்க தான். அப்போது எங்களுடைய குருநாதர் 292 காலத்தில் பார்த்தீங்கன்னா இளவரசர் எப்பெல்லாம் மதுரை ஆதீனத்துக்கு வராங்களோ அப்போல்லாம் சொல்லுவாங்க, 2 பேரும் ஒற்றுமையாக இருக்கணும்ப்பா, இவருக்கு அடுத்ததெல்லாம் நீ பண்ணி வை, இவருக்கு வர வேண்டியது தான் உனக்கு கொடுத்துட்டோம், வேறு சூழ்நிலையினால கொடுத்தாச்சு, ஆனால் 2 பேருமே இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதையும் தாண்டி என்ன சொல்லுவாங்கன்னா 2 பேர்த்துக்குமே இளவரசு பட்டம் கட்டிக்கணும், எனக்குமே சேர்த்து கட்டிடலாம், 2 பேர்த்துக்குமே இருக்கட்டும் அப்படிங்கிறதோட முயற்சி பண்ணாங்க. ஆனால் உடல்நிலை சரியில்லாதனால அது அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டே இருந்தது. அப்போது இப்போ வந்து வேறொரு நபரை கொண்டு வராங்கங்கிறதுனால எங்கள் சன்னிதானம் என்ன சொன்னாங்களோ அந்த உணர்வு இருக்கும் இல்லைங்களா. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போதும், தம்பரா என்னுடைய காலத்துக்கு அப்புறம் உன் காலத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ப்பா அப்படிம்பாங்க. அது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய ட்ரெஸ் கோடு, துணி எப்படி கட்டணும் அப்படிங்கிறது கூட சில மாறுதல்கள் இருக்குது. சன்னிதானம் வந்து நான் தருமபுரத்துலேருந்து தம்பரானா வந்ததுனால இந்த வேஷ்டி கட்டுறதெல்லாம் சிலது அப்படியே பழகிட்டேன்ப்பா, ஆனால் உன் காலத்தில் வந்து நம்ம ட்ரெடிஷன் என்னவோ அதுதான் ஃபாலோ பண்ணணும், அது எப்படி கட்டணுங்கிறது கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நீ வரும்போது அந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பூஜை முறைகள் எங்களுக்குன்னு இருக்குது. இந்த குழு காட்சியெல்லாம் நடத்தும்போது பார்த்தீங்கன்னா மற்ற ஆதீனங்களில் பக்கத்தில் சிவலிங்கம் வச்சு தான் பண்ணுவாங்க. இப்போ எங்களுக்கு வந்து மதுரை ஆதீனத்தில் என்னென்னா வலது காலினுடைய கட்டை விரலில் மஞ்சள் பூசி அதை சிவலிங்கமாக வச்சு தான் வழிபடணும் அப்படிங்கிறதுலாம் சம்பிரதாயம். அந்த மாதிரி இப்போ இருக்கிற சன்னிதானத்துக்கு சொல்லிக் கொடுக்குறது இல்லாமல் அவருக்கு அந்த விஷயங்களும் தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுத்து அதெல்லாமே உங்கள் காலத்தில் இதெல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி வளர்த்திருக்காங்க. அப்போ இப்போ வந்து அது இல்லை அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்குது. ஏன்னா எனக்கு ஏமாற்றம் எனக்கு தேவையில்லைங்க. இந்த சன்னிதானம் வந்து அந்த தமிழ் மரபுப்படி நீங்கள் சொல்ல இந்த சடங்குகள்லாம் பின்பற்றுறாரா? நிறைய விஷயங்கள் செய்யறதில்லை அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக திருஞான சம்பந்தர் வரும்போது கூட அந்த சாமியோட சிலை ஊர்வலம் வரும், அந்த மடத்துக்கு முன்னாடி வரும்போது அது 3 சுற்று சுற்றி நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கி சன்னிதானம் அந்த திருஞான சம்பந்தருடைய சிலையை உள்ளே கொண்டு வரும். அது கூட இந்த தடவை வணங்கலை அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்ததுக்கப்புறம் கூட அவங்க யாருக்கு கொண்டு வர சொன்னால் அதெல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி பேசினாங்கன்னு கூட செய்திகள் கேள்விப்பட்டோம். அதே மாதிரி சாயரட்ச கட்டளை, நம்ம உஷா கால கட்டளை இருக்குது, அது இவர் வந்து தான் ஆரம்பித்தார், பண்ணாங்க. ஆனால் இப்போ அதுவுமே 3 மாதமாக எனக்கு தேவையில்லை, மாதம் 80,000 ரூபா கட்டணும், வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அப்போ இந்த மாதிரி மரபுகளை வந்து தொடர்ந்து செஞ்சால் தான் அது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வாடகை இதெல்லாமே வருது, அதை வச்சு தான் செய்யணும். அந்த நிர்வாகம் பண்ணுறது தான். இல்லை, உங்களே வேணான்னு சொன்னதுக்கு காரணம் என்ன இருக்குது? புதிய உங்களுக்கு பதில் இன்னொருத்தரை கொண்டு வராது. அவர் திருநெல்வேலி இருக்காரு. ஆமாம், திருநெல்வேலி இருக்காரு. அவர் எப்படி எந்த பின்புலத்தில் அவர் வர்றாரு? இல்லை, அவங்க 2 பேரும் ஒரே ஊருக்காரங்க அப்படிங்கிறதுனால இந்த சன்னிதானமும் அவரும் ஒரே ஊருக்கு, அதுக்காக கூட இருந்திருக்காங்க. அவங்களுக்குள்ள எப்படிங்கிறது தெரியல. ஆனால் என்ன வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் 292 சன்னிதானம் எங்கள் 2 பேர்த்தையும் ஒன்றாவே இருக்கணும், எதாக இருந்தாலும் கலந்து செய்யுங்க, தம்பரான கூடி பூஜைக்கு கூட தம்பரான் இல்லாமல் நீ செய்ய வேண்டாம்னு சொல்லுவாங்க. இப்போ சமீப காலமாக இந்த ஆதீனம் வந்து அரசியல் சார்ந்து இயங்க ஆரம்பிக்கிறாரு. பாஜக சேர்ந்தவங்க வர்றாங்க, எல்லோரும் நடக்குது. இப்போ சமீபம் ஒரு மதம் சார்ந்து மத வெறுப்புணர்வு சார்ந்து ஒரு 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 இது சொல்லிட்டாரு. அதை கார் மோதனதை வச்சு தொப்பி போட்டு தாடி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால இப்போ வழக்கு ஆயிடுச்சு. இந்த மாதிரி சன்னிதானங்களில் இந்த மாதிரி பேசி இதுக்கு முன்னாடி நடந்ததில் யாராச்சும் இந்த மாதிரி நடந்திருக்கா? வழக்கு இதுக்கு முன்னாடி உள்ள சன்னிதானங்களுக்கு அரசு வழக்கு இருக்கா? என்ன காரணம் இவர் பேசுறதுக்கு பின்புலம் என்ன? அதாவது என்னன்னாங்க, ஆதீனத்துக்குள்ள போலீஸ்ன்னு வந்தால் சன்னிதானத்திட்ட வந்து விழுந்து வணங்கி திருநீர் வாங்கறதுக்காகவும் சன்னிதானத்துடைய பாதுகாப்புக்காக தான் வந்து நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி போலீஸ் வந்து விசாரணைக்கு வந்ததுங்கிறதே மிகப்பெரிய வருத்தமான விஷயம். ஏன்னா சன்னிதானம் ஒவ்வொரு விஷயம் பார்த்து கரெக்டாக பேசியிருக்கணும். அது கூட இருக்கிற நபர்கள் வச்சு அதான் சொல்லி ஒவ்வொரு பேட்டிலும் சொன்ன சன்னிதானம் குழந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்களோ உடனே கேட்டு ஏதாவது பண்ணிடுவாங்க. அப்படி தான் ஏதோ மாட்டிக்கிட்டாங்க சன்னிதானம். யாரோ சொல்கிறத கேட்டு தவறான விஷயத்தை வெளியே சொல்லிட்டாங்க. அது வந்து அவராக புரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் நடக்கக்கூடாதுங்கிறது அவரே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா வழக்கு ஜாமீன் அப்படிங்கிறதெல்லாம் நாங்களாம் விழுந்து வணங்கக்கூடிய இடம் அந்த சிம்மாசனம். ஏன்னா 2000 வருஷம் பாரம்பரியம். ஏன்னா எங்கள் 290 இப்போ அவர் வந்து தொடர்ச்சியாக அப்படி நடந்துக்கிறது வந்து இந்த தமிழ் மரபுப்படி பல நூற்றாண்டுகளாக உள்ள மடங்களை வந்து
முழுக்க அது வந்து சனாதன இதுக்கு மாற்றுறதுக்கு மாதிரி ஒரு இது நடக்குது, அவ்வளோ சூழ்ச்சி நடக்குதுன்னு எல்லா திராவிட கட்சிகள் திராவிட இயக்கங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லை, அது இண்டிவிஜுவலாக ஒரு வேளை அவங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க எப்படி என்ன நடக்குதுன்னு தெரியல. நான் 3 வருஷமா கூட இல்லாதனால அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த தெரியல. ஆனால் அந்த பாரம்பரியம் எதுக்காக அந்த பீடத்துக்கு வந்தோமோ அந்த விஷயத்த அவர் குறிக்கோளாக இருந்து அந்த பணிகளை சிறப்பாக செஞ்சாவே ரொம்ப அற்புதமாக இருக்கும். வேற எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா ஆதீனமாக அந்த பீடத்தில் இருக்கிறதுக்கு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக சன்னிதானம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏதோ சில தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதை அவர் திருத்திக்கணுங்கிறது கேட்டுக்கிறேன். மற்ற ஆதீனங்களும் சேர்ந்து இவருக்கு புரிய வைக்கணும், சன்னிதானத்துக்கு எடுத்து சொல்லணும். சொல்லி இந்த மீண்டும் சைவமும் தமிழும் மதுரையில் நல்லா தடை துவங்கிறதுக்கு என்னென்ன பணிகள் செய்யணுமோ சன்னிதானத்தை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். சைவ சித்தாந்தத்திற்காக நம்ம 292 சன்னிதானம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள். ஏன்னா ஒரு பெரிய மனிதரோட கூடயே வாழ்கிறதுக்கான இந்த 4.5 ஆண்டுகள் எனக்கு கிடைச்சது. அவர் பல விஷயங்கள் சொல்லி கொடுத்து அடுத்த காலகட்டத்தில் ஒரு நல்ல ஆதீனங்களை சன்னிதானங்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக எங்களெல்லாம் தயார் பண்ணாங்க. ஆனால் அவர் விருப்பத்துக்கு மாறாக இப்போ சன்னிதானம் செயல்படுறதும் வேற ஒருத்தர் கொண்டு வரணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் 18 சைவ ஆதீனங்கள் இருக்கக்கூடிய குருமகா சன்னிதானங்கள் அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தில் சன்னிதானங்களுக்கு எடுத்து சொல்லி 292 சன்னிதானம் என்ன நினைச்சாங்களோ இப்போ இருக்கிற அத்தனை சன்னிதானங்களும் 292 சன்னிதானமாக நினைச்சு எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வணங்கி கேட்டுக்கிறேன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.